எங்கள் சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைத்து விதமான மர வேலைகளும் இங்கு சிறந்த முறையில் செய்து தரப்படும். மேலும் விவரங்களுக்கு திரையில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிற சமையல் இட்லி பொடி. அதுக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், மிளகு, வெந்தயம், பெருங்காயத்தூள், உப்பு. செய்முறை எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் பாத்திரம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம உளுத்தம்பருப்பு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 1 கப் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பொடி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு நான் 3/4 கப் எடுத்திருக்கேன். அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றிட்டு இதை அதே மாதிரி கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 10லேருந்து 12 காஞ்ச மிளகாய் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். காம்பை நீங்கள் கிள்ளிட்டும் போடலாம், கிள்ளாமலேயும் போடலாம். அவ்வளோதான், ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். காஞ்ச மிளகாய் கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு ரோஸ்ட் ஆனாலே போதும். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் பண்ணணும் இல்லை, நீங்கள் சும்மா கொஞ்சம் ஒரு 20 செகண்ட்ஸ் நீங்கள் பண்ணால் போதும். ரொம்ப தீஞ்சு போகிற மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது, லேஸாக பண்ணிட்டால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு லேஸாக வறுத்துக்கோங்க. நீங்கள் இதை தனித்தனியாக கூட நீங்கள் செப்பரேட்டாக வறுத்துக்கலாம். பட் ஆனால் இது நான் ஒன்றா சேர்த்து வறுத்துருக்கேன். அவ்வளோதான், ஒரு 20 செகண்ட்ஸ் நம்ம ரோஸ்ட் பண்ணாலே போதும். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் இது ஆறட்டும். இப்போ அடுத்தது நான் எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, இதுக்கு ரெக்வயர்டு சால்ட் நான் போட்டிருக்கேன். நீங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் சுட சுட அரைக்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் ஆறிட்டக்கப்புறம் தான் அரைக்கணும். இது நான் நல்லா ஆற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இதை நீங்கள் ரொம்ப பொடியாக அரைக்கக்கூடாது, பவுடர் மாதிரி. நம்ம கொஞ்சம் கரகரன்னு இருக்க மாதிரி அரைச்சா தான் இட்லி தோசைக்கெலாம் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வரேன். இப்போ அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள், ரொம்ப பொடியாக இல்லாமல் கொஞ்சம் கரகரன்னு இருக்குது. அப்போ தான் நம்மளுக்கு இட்லி தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப பவுடராக அரைச்சிடாதீங்க.
அது வந்து பவுடர் மாதிரி ஆகிடும். நீங்கள் வந்து ஒரு பொடி இட்லி பொடி மாதிரி அரைக்கணும், ஒரு மாதிரி கரகரக்க மாதிரி அரைக்கணும். இப்போ நான் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சுவையான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே நீங்கள் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி இட்லி தோசைக்கு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் நியூஸ் பார்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அனைத்து விதமான மர வேலைகளும் இங்கு சிறந்த முறையில் செய்து தரப்படும். மேலும் விவரங்களுக்கு திரையில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.